ஹாய் கைஸ், வெல்கம் டு GNK கார்டன். நம்மளோட ஹோம் கார்டனை புதுசாக்க போகிறேன் சீரீஸில் டே 3. டே 2 வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் நம்மளோட ஹோம் கார்டனுக்கு வந்து அடுத்து என்ன செடி வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா வந்து நர்சரி கார்டனுக்கு தான். ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தேவையான செடி வந்து வாங்க போகிறோம். ஸோ நாங்கள் என்ன செடி வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டர்ட்டில் வைன். ஸோ இந்த செடி தான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த செடியை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது, சின்னதாக மட்டும் நான் சொல்லி முடிச்சிட்றேன். ஸோ நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து சாவக்காடு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு ஓரத்தில் வந்து இந்த பிளான்ட் வந்து ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக வந்து படர்ந்து இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சி போய் நான் இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிச்சு பேக்குள்ளே வச்சுக்கிட்டேன். ஸோ வீட்டில் போய் நட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி ஓரமாக என்னோடய வீட்டுக்கு முன்னாடி ஓரமாக வந்து நான் வச்சுட்டேன். கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப குட்டியாக தான் வச்சேன். ஒரு 2 இடத்துல குட்டியாக ரொம்ப குட்டியாக தான் வச்சேன். அது வந்து நல்லாவே படர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே கண்டிப்பாக வந்து செட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பிக்க போப்போ இதோட பேர் கூட எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி இதோட பேர்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து கார்டனுக்கு போய் பார்த்தேன். அந்த நர்சரி கார்டன் போய் பார்க்கும்போப்போ இருந்துச்சு. ஓகே, அப்போ தான் எனக்கு தெரியும் இது வந்து டர்ட்டில் வைனுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஸ்டடி பண்ணலான்னு வீடியோஸ்லாம் பார்க்கலான்னு யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்தேன். பட் மலையாளத்தில் நிறையா பேர் போட்டிருக்காங்க, தமிழில் வந்து கொஞ்சம் பேர் தான் வளர்த்துற மாதிரி காமிச்சிருந்துச்சு அந்த வீடியோலலாம். ஸோ அதனாலே வந்து சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக இது இண்டோர் பிளான்ட்ஸ்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி ஓகே நம்மளோட செட்டப்பு இண்டோர் தான், ஸோ அதனால் கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு. நான் வந்து டோட்டலாக 3 கூட வாங்கியிருக்கேன். 3 அந்த பேஸ்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 3 சேர்த்து கிட்டத்தட்ட 600 ரூபா வந்துச்சு. ஒன்று வந்து 200 ரூபா. இந்த டர்ட்டில் வைனை வந்து நடுறது ரொம்பவே ஈஸி. நான் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த செடியெல்லாம் வந்து மேலே அப்படி போட்டுட்டு மண் கொஞ்சோடு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிடுறாங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க. ஒரு 20-25 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக படர்ந்து காமிக்கிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே வந்து ஒவ்வொரு இன்ச்சு வந்து ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த செடியெல்லாம் வந்து நட்டு ஸோ அந்த மாதிரி தான் பண்ணோம். அவங்க வீடியோவில் காமிச்ச மாதிரி மேலே அப்படி போட்டுட்டு மண் தூவுற மாதிரி அதெல்லாம் வந்து நாங்கள் கடைசியாக தான் ட்ரை பண்ணோம். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இது வந்து டே 4ல் அடுத்த வீடியோ நான் காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க GNK கார்டனை.